வணக்கம். நீங்க இன்னைக்கு ட்விட்டர் தொறந்தீங்கன்னா, நீங்க பார்த்த ஒரு பயங்கரமான ஒரு வீடியோ ஒண்ணு இருந்திருக்கும். எஸ், நம்ம வேட்டுவம்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காப்புல ரஞ்சித் சார். அதுல ஒரு ஸ்டண்ட் சீக்வென்ஸ்ல மோகன்ராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டண்ட் டிரைவர் வந்து இறந்து போன ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. பயங்கரமா இருக்கும் உண்மையிலே. அந்த ஸ்டண்ட்ட பார்த்தாலே நம்மளுக்கே நெஞ்செல்லாம் பதபதைக்குது. ஒவ்வொருத்தங்க சினிமாக்காண்டி தான் உயிரே குடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே தெரியாத ஒரு சில தற்குறி செலிபிரிட்டீஸ் மரியாதையாவே பேசணும். ஏதோ ஒரு இன்டர்வியூல தலைவர் தவறுதலா பேசி விட்டாப்புல. சூரி சாரோட சம்பளத்தையும், இவரோட சம்பளத்தையும் வச்சு ஏதோ அதிகமா பேசிட்டாரு. அதுக்கு ஒருத்தர் பப்ளிக்ல வச்சு செய்யின்னு செஞ்சுட்டாங்க. யாரு சூரியனா லெவல்ல இருக்கிறாரு, எங்க இருந்து வந்திருந்தாரு, அவங்களுக்கு முன்னாடி நாங்களும் நடிப்பு. சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு சில பேர்லாம் ரீல்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஒரு சீனை அப்படியே நடிச்சு காட்டுறாங்க, கெட்டப்லாம் போடுறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க ஒரு சில பேர். அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிஸ்க்கு ஒரு சில ஃபாலோவர்ஸும் இருக்கும். ஒரு சில பேர் நல்லாவும் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் பார்க்கவே முடியாத மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதுக்கும் லைக் விழும், நல்லா பண்ணுறவங்களுக்கும் லைக் விழும். என்ன நல்லா பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக லைக் விழும். இந்த ஒரு மாதிரி பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்தா பயங்கர ரீச் இருக்கும். அந்த ரீச்செல்லாம் வச்சுக்கிட்டு, சரி நம்ம ஒரு பயங்கர ஃபேம்ல இருக்கிறோம், நம்ம சினிமால ஈஸியா நுழைஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நீங்க சினிமாக்குள்ள வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களால முன்னேற முடியாது. நான் சினிமாக்குள்ள வந்தா இவ்வளவுதான் எனக்கு சம்பளம் குடுக்கணும் அப்படிங்கிற பேச்செல்லாம் நீங்க பேசுனீங்கன்னா, புரொடியூசர் செருப்பு கொண்டே அடிச்சு அனுப்பிக்குவான். இன்னொரு ஒரு விஷயம், ப்ராப்பரான ஒரு ஆக்டிங் ஸ்கில்ல வந்து நீங்க கத்துக்கிடாம சினிமாக்குள்ள வர முடியாது. எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஷார்ட் ஃபிலிம் ஒண்ணு பண்ணியிருக்கிறோம். பார்த்திருப்பீங்க, ஒரு சில பேர் பார்த்திருக்க மாட்டீங்க. மாயாவல்னு. சரி நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நானே பார்த்தீங்கன்னா ஏதோ சரி ஒன்றாவது பண்ணியிருப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இதுவே நான் போய் ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட போய் சார் இப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அது ஷார்ட் ஃபிலிமே கிடையாதுன்னு தான் சொன்னாங்க. உண்மையிலே நானும் அதை பார்த்தேன். நிறைய மிஸ்டேக் இருக்குது. நடிச்சுட்டே இருக்கும்போது கேமராலாம் பார்த்துருக்கேன். அதில் கேமராவில் போய் அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் பெருசாக குவாலிட்டி இல்லை, கண்டென்ட்டும் சரியாக ரீச் ஆகலை. ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு சில பேருக்கு புரிகிற மாதிரி ஏதோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கணும். ஆனா, அதெல்லாம் வந்து நம்ம ஷார்ட் ஃபிலிம்னு இன்னொரு ஆள்ட்ட போய் காட்ட முடியாது. இந்த மாரி நெறைய சிக்கல் இருக்குது. இன்ஸ்டாகிராம்ல நார்மலா ரீல்ஸ் பண்றவங்க, இவங்கலாம் வந்து சினிமால நம்மலாம் பெரிய இடத்துல புடிச்சிடலாம். எஸ் புடிக்கலாம். ஆனா என்னன்னா, ஒரு ப்ராப்பரான டைரக்டர் வந்து எதிர்பார்க்கிறது வந்து, ஒரு ஆக்டிங் ஸ்கில் இவங்களுக்கு இருக்கணும். இப்போ இன்ஸ்டாகிராம்லயோ இல்லன்னா இவங்கலாம் வீடியோ பண்ணியிருக்காங்க, இவங்கலாம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதெல்லாம் வச்சு அவங்க சேர்க்க மாட்டாங்க. இவங்க கூத்துப்பற்ற இல்லைன்னா ஆக்டிங் கிளாஸ் எங்கேயாவது போய் படிச்சிருந்தா மட்டும்தான் அவங்க சேர்ப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம பூம்பாவட்டியான்னு தெரியல. நம்ம அண்ணன் ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது சொன்னார், நான் ஊடையில மணிகண்டன் சாரை மீட் பண்ணேன். அவர் வந்து சொன்னார், சினிமாக்குள்ளே வரணும் அப்படின்னா சும்மா அந்த ஃபேம்லாம் வச்சு வர முடியாதுப்பா, ப்ராப்பராக நம்ம கற்றுக்கிட்டு தான் வர முடியும் அப்படிங்கிறத ஓப்பனாகவே அவர் சொன்னார். எனக்கு தெரிஞ்ச ஒரு சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் ஓரளவு ஃபேமாகவும் இருந்துட்டு ப்ராப்பரா கத்துக்கிட்டு சினிமாவுக்கு போனவர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அருணோதயன்னு ஒரு ப்ரோ இருக்கிறாரு. சிம்பிள் டா சேனல் பார்த்துருப்பீங்க. அதில அதுக்கு முன்னாடி நான் மகிழ்ச்சி மீடியால இருந்தே அவரை ஃபாலோ பண்றேன். அவரே சொல்லியிருக்கிறாரு, நான் ஒரு இடத்துல இப்படி படிச்சு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஒருத்தர் எனக்கு கத்துக் குடுத்தாரு அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. இப்ப நீங்க அருணோதயன் ப்ரோ நடிச்ச படங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, விக்ரம்னு நடிச்சிருக்கிறாரு. 2வது பகாசுரன், அதுக்கப்புறம் கேப்டன் மில்லர். 3லயுமே பார்த்தீங்கன்னா, மெயின் ரோல். சாதாரண ரோல் கிடையாது. காரணம் என்னன்னா, இவர் யூடியூபர். அதையும் தாண்டி ஒரு சில ஷார்ட் ஃபிலிம், நல்ல ஷார்ட் ஃபிலிமும் நடிச்சிருக்கிறாப்புல. இவர் ஆக்டிங்கும் படிச்சிருக்கிறாரு. அதுக்கான ப்ராப்பரா அவர் போய் ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணி, சார் நான் இப்படி பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரு மேக்ஸிமம் டைரக்டர்ஸோட பேசியிருப்பாரு. அவருக்கு எனக்கு தெரிஞ்சு ப்ராப்பரா சினிமாவுக்குள்ள நுழையிறதுக்கான முழு தகுதி அவருக்கு இருக்கு. அதனால அவர் போயிருக்கிறாரு. இன்னும் நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி தான் நீங்க வந்து ப்ராப்பரா நான் வந்து கேமரா முன்னாடி எனக்கு ஃபியர் இல்லை, நான் எப்படினாலும் நடிச்சிருவேன். கண்டிப்பா அப்படி கிடையாது ப்ரோ. சினிமா செட்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் இது வரைக்கும் பெருசா பார்த்தது இல்ல. ஆனா சொல்லுவாங்க, ஒரு சின்ன சீனை மேக் பண்றதுக்கே ஒரு 150 பேர், 100 பேர்கிட்ட நிப்பாங்க. லைட் மேன் அப்படி இப்படின்ட்டு நெறைய பேர் நிப்பாங்க. இவங்க முன்னாடி நீங்க பெர்ஃபார்ம் பண்ணணும். அவங்க சொன்ன டைமிங்ல நீங்க முடிக்கணும். இதெல்லாம் பெரிய ப்ராசஸ். நம்மலாம் ஏதோ நெனச்சுக்கிட்டு இருக்கோம். ஈஸி, கேமரா முன்னாடி எப்படியோ பேசிடலாம் அப்படின்ட்டு. நம்மளால வந்து ஒரு ப்ராப்பரா யூடியூப் வீடியோவே நிறுத்தாம நம்மளால பேச முடியாது. பல நாள் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி பெயிண்டராவோ ஒரு லைட் மேனா இருந்து பல நேரங்கள்ல சினிமாவுக்கு ஹீரோக்கு பின்னாடி இருந்த நிறைய பேர் இன்னைக்கு ஹீரோ ஆகி கஷ்டப்பட்டு முன்னாடி வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் உங்க கூட சேர்த்து தயவு செஞ்சு பேசாதீங்க. அது ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு. நீங்க ஸ்டார்டிங்கே ஒரு ரோலுக்கு 30 லட்ச ரூபா கேட்டதா வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க. சில பேரோட ஸ்டார்டிங் சம்பளமே பார்த்தீங்கன்னா சினிமாவில் அடிப்படையில் ஆரம்பிச்சது ஒரு 1000, 2000,
3000 இப்படிதான். அவங்களோட ஒரு நாள் சம்பளம் வந்து இதுதான். நீங்க அடுத்தடுத்து வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதான் லட்சத்துக்கே போ முடியும். அதுக்கப்புறம் தான் அந்த கோடி, மண்ணாங்கட்டிலாம். நீங்க பார்த்தீங்கன்னா, ஈஸியா பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே 30,00,000 நான் பயங்கர ஃபேமு. நான் சூர்யா அண்ணாவோட நான் பெரிய ஆளு அப்படிலாம். இதெல்லாம் என்ன பேச்சு இது? நீங்க ப்ராப்பரா கத்துக்கிட்டேங்கிறீங்க. நீங்க என்ன ப்ரோ நீங்க பாருங்க கொஞ்சம். நீங்க நடிச்சது உண்மையிலேயே கேமரா முன்னாடி நீங்க பண்ற விஷயங்கள் இதெல்லாம் வந்து எல்லாரும் ஃபன்னா தான் பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு திறமை இருக்கு அப்படின்னு சொல்லி யாரும் பயங்கரமா பார்க்கல. உங்களுக்கு பாசிட்டிவ் கமெண்ட் வருதுனாலுமே அது கலாய்ச்சு வர்றது தான். அவங்க அவங்களுக்கும் பெருசா ஆக்டிங் இதெல்லாம் பத்தி தெரியாது. ப்ரோ இப்படிலாம் பயங்கரமா உங்களுக்கெல்லாம் பாசிட்டிவ் கமெண்ட் வருது. உங்களுக்குன்னு பயங்கர ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னா, ஜஸ்ட் உங்கள பார்த்தா ஒரு ஜாலியா இருக்கு. ஒரு மன நிம்மதிக்காக. ஏதோ கிறுக்குத்தனமா பண்ணாலும் நம்மளுக்கு பார்க்க ஃபன்னா இருக்கு அப்படின்னு சொல்லி அடிச்ச கமெண்ட் தான். அத நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டு பெரிய பெரிய ஆக்டரோடலாம் போய் மோதிக்கிட்டு இருக்கீங்க. எஸ் இறந்து போன மோகன்ராஜ் ஸ்டண்ட் மாஸ்டருக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கல். பல பேர் சினிமாக்காக உயிரை குடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா சினிமா வந்து ரொம்ப சாதாரணமா நினைக்க வேண்டாம். சினிமா வந்து நெறைய பேரோட வாழ்க்கைய மாத்திக்கிட்டு இருக்கு. சில பேர்லாம் சொல்லலாம் ஈஸியா, சினிமா தானே அப்படின்ட்டு. ஒரு சினிமா வந்து எனக்கு தெரிஞ்சு நெறைய பேரோட லைஃப்ப மாத்திருக்கு. நம்ம ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருக்கோம். ஒரு சினிமா பார்த்ததுனால நம்மளுக்கு அன்னைக்கு ஒரு லைஃப்ல ஏதோ ஒரு சின்ன நிம்மதி குடுத்துருக்கு இல்லையா? அதனால அந்த சினிமாவ நம்மலாம் சாதாரணமா எடுத்துக்க வேண்டாம். பாருங்க, உயிர குடுக்குறாங்க சினிமாக்காக. சரி ஓகே, ஏதோ நீங்க முட்டாள்தனமா பேசிட்டீங்க. பட் திரும்ப இந்த மாரிலாம் பேசாதீங்க. இது வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு செயல் இது.